யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 7 துவங்கி 8ஆம் வசனம் வரையிலும், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆமேன். இன்று வேத பகுதியை ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். James chapter 5 verses 7 and 8. Therefore be patient, brethren, until the coming of the Lord. See how the farmer waits for the precious fruit of the earth, waiting patiently for it until it receives the early and later rain. You also be patient. Establish your hearts, for the coming of the Lord is at hand. இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற நம்முடைய தியானத்துக்குரிய தலைப்பு, காத்திருப்பதில் பொறுமை என்ற ஒரு தலைப்பை நான் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பேஷன்ஸ் இன் வெயிட்டிங், காத்திருப்பதில் பொறுமை என்றுதான் ஒரு தலைப்பு. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. இதில் நாம் இன்றைக்கு ஒரு 3 பாடங்களை கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. இயேசு மெய்யாகவே வருகிறார் என்று ஜனவரி மாதத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். பிப்ரவரி மாதத்தில் இயேசு வருகிறாரே என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் கடந்த நாட்களிலே கற்று வருகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி 13ஆம் வசனம் வரையிலும் இயேசு மணவாளன் 10 கன்னிகைகள் மணவாளனின் வருகைக்கு எப்படி காத்திருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்களாகவும் இன்னும் ஒரு 5 பேர் புத்தி அற்றவர்களாகவும் இருந்தார்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு போன வாரத்தில் நாம் வேத பகுதியிலே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 14 துவங்கி 30ஆம் வசனம் வரையிலும் அவருடைய வருகைக்கு எப்படி நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், இயேசு ஒரு ஓமை ஒன்று கூறினார். ஒரு எஜமான் அவன் வேலையாட்களை கூப்பிட்டு ஒருவனுக்கு 5 தாலந்தும், மற்றொருவனுக்கு 2 தாலந்தும், இன்னொருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்து போய் வருவேன் என்று சொன்னான். 5 10 ஆக்கினான், 2 4 ஆக்கினான், 1 மண்ணில் புதைத்து எஜமான் வரும்போது அதை கொடுத்த போது அவன் இடத்தில் உள்ளதும் பறித்து கொள்ளப்பட்டது என்று நாம் இந்த ஓமியை கற்றுக்கொண்டோம். அதன் மூலமாய் நாம் அறிந்து கொண்டோம், இயேசு மெய்யாகவே வருகிறார். நம் கையில் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் கணக்கு கேட்பார். நாம் எல்லோரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 7, 8. Today we are going to learn from James chapter 5 verses 7 and 8, and it speaks about we waiting. But how do we wait? We wait patiently. காத்திருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்படி காத்திருக்க வேண்டும் என்றால், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் கேட்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை 3ஆய் பிரித்து நம் 3 பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். மீண்டும் வசனம் 7 வாசிக்கிறேன், கேளுங்கள். I want you to listen to verse 7. James chapter 5 and verse 7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். See how the farmer waits for the precious fruit of the earth, being patient about it until it receives the early and the late rains. Amen.
அப்போ இந்த பகுதியிலே நாம் இன்றைக்கு முதலாவது கற்றுக்கொள்ள போகிறோம், இயேசு மெய்யாகவே வருகிறார். அப்போ நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முதல் பாடமாய் கற்றுக்கொள்கிறோம், நாம் எப்படி காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன். இயேசு வாரார் என்ற அறிவு இருந்தால் பத்தாது, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அவர் வருவார் என்றால் நான் ஆயத்தமாய் இருப்பேன் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோம். வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன், நாட் ரிலக்டன்ட்லி ஆர் லேசர்லி ஆர் கேஷுவலி. பிரியமானவர்களே, நாம் காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மின்மாறி பின்மாறி என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு விதைக்கிறவன் அல்லது ஒரு விவசாயி எப்போ பார்த்தாலும் அவன் மின்மாறி பின்மாறி மழைக்கு காத்திருப்பான். ஒரு விவசாயி தோட்டத்திலே விவசாயம் செய்யும்போது, விதைக்கும் போது அவன் மழையை எதிர்பார்ப்பான். அதே போல அறுப்பு காலம் வரும்போதும் அவன் மழையை எதிர்பார்ப்பான். அதைத்தான் இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மின்மாறி பின்மாறி என்று வசனத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யூதர்கள் அவர்கள் விவசாயம் செய்யும்போது அவர்கள் எப்போது பயிரிடுவார்கள்? அவர்கள் பயிரிடுகிறது அக்டோபர் நவம்பர் மாதமாய் இருக்கும். நிலத்தை பண்படுத்தி அவர்கள் அங்கே விதைக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ விதைக்க ஆரம்பிக்கும் போது மழை வருமே என்றால் அது நல்லதாக இருக்கும். நிலத்தை பண்படுத்துவது வசதியாக இருக்கும். அதனால தான் மின்மாறி என்று சொல்லி ஒரு விவசாயி எப்போதும் அவர்கள் விதைக்கும் போது மின்மாரியின் மழையை எதிர்பார்ப்பார்கள். அதே போல அறுவடை காலம் வரும்போதும் அவர்கள் பின்மாரியின் மழையை எதிர்பார்ப்பார்கள். ஏறக்குறைய இந்த மழை ஆனதை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். மார்ச் ஏப்ரல் மாதம் இப்படிப்பட்ட காலத்திலே அறுவடையின் காலமாக இருக்கும். அவர்கள் அறுவடையின் காலத்திலையும் மழையை எதிர்பார்ப்பார்கள். அப்போ வேதம் என்ன செய்கிறது என்றால், பல இடங்களிலே இந்த மின்மாறி பின்மாறி என்ற மழையை குறித்து ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறது. அப்போ ஆவிக்குரிய விளக்கம் என்ன? முன்மாறி என்று சொன்னால் பின்மாறி என்று சொன்னால் என்ன? முன்மாறி என்று சொன்னால் பெந்தேகோஸ்து தினத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ஆண்டவர் அவருடைய ஆவியின் மலையை பெந்தேகோஸ்து தினத்திலே பெய்ய பண்ணினதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அது முன்மாரியின் மலை. ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பின்மாரியின் மலை என்ன? வரும் காலத்திலே இயேசு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். வர காத்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே எழுப்புதல் வரும் என்று சொல்லப்படுகிறது. இனி ஒரு பின்மாரியின் மலை வரப்போகிறது என்று நாம் எல்லோரும் அறிகிறோம். அந்த பின்மாரியின் மலைக்கு நாம் எல்லோரும் காத்து இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்மாரி பின்மாரியின் மலையை குறித்து ஏராளம் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் போய் ஆய்வு செய்வீர்கள் என்றால் அநேக இடங்களிலே நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 2 வேத வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். உபாகமம் புஸ்தகத்தை நீங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வீங்கனாக்கா அதில் 11ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இந்த மலையை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. முன்மாரியின் மலை பின்மாரியின் மலை. இதை வாசிக்க கேட்போம். தமிழில் மட்டும் முதல்ல கேட்போம். வாசியங்கள் கேட்போம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்திலே நான் என்ன செய்வேன்? முன்மாரி பின்மாரியே பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமீன்.
கர்த்தருக்கு மகிமை. இதே போல ஆண்டவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வசனத்தை குறிப்பு வைத்துக்கொள்ள உங்களுக்கு நான் கூறுகிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், 28, 29ஆம் வசனம். In Joel chapter 2 and verse 23, verse 28 and 29, you will also again see about the early rain and the later rain. முன்மாறி பின்மாரியின் மலையை குறித்து நமக்கு பேசப்பட்டிருக்கு. அப்போ வேதத்திலே இந்த முன்மாறி பின்மாறி மலையை குறித்து ஏராளம் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு விவசாயி அல்லது விதைக்கிறவன் இந்த மின்மாறி பின்மாறி மலைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறானோ, அப்படியே கர்த்தருடைய பிள்ளை மின்மாரி பின்மாரியின் மலைக்காய் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ முதல்ல இப்போது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க வேண்டும். இயேசு மெய்யாகவே வருகிறார். இன்னைக்கு உலகத்தில் பலர் ஏமாந்து போய்விட்டார்கள், பலர் ஏமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை நாமோ இயேசு மெய்யாகவே வருகிறார், அதனால் நான் எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன் என்று நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். வேதம் எதற்கு அழைக்கிறது? நம்மை காத்திருக்கும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்திலே ஒரு 3 வார்த்தையை கவனிக்கும்படி நான் அழைக்கிறேன். ஒரு வார்த்தையானது இருக்கிறான். யாரு? பயிரிடுகிறவன். அங்கு வசனம் சொல்லுகிறது, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்ப என்ன செய்கிறான்? பயிரிடுகிறவன் அவன் காத்திருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் காத்திருக்கிறான், எதிர்பார்ப்போடு காத்திருக்கான். எதுக்கு காத்திருக்கிறான்? மழைக்கு காத்திருக்கிறான். ஆமேன். விதைக்கும் போது காத்திருந்தான், அறுக்கும் போதும் காத்திருக்கிறான். ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு. அப்போ வசனம் சொல்லுகிறது, இயேசுவுடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளை விதைக்கிறவன் அல்லது பயிரிடுகிறவன் காத்திருக்கிறது போல நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை பாருங்க, அந்த 7வது வசனத்தில் நீங்க பாருங்கள், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஆமென். எப்படி இருக்குன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் பொறுமையாய் இருக்க வேண்டும். இயேசு நிச்சயமாய் வருகிறார். ஆமென் சொல்லுவோம். எப்படி நம்ம இருக்குன்னு? பொறுமையாய் காத்திருக்கணும். அப்போ எப்படின்னா, சபையில் வந்து தேவனை ஆராதிக்கணும், உண்மையாய் இருக்கணும், நம் பணிகளை செய்ய வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இயேசு நிச்சயமாய் வருகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பல பாடுகள் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கம் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது. பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். ஆமேன். இன்னொரு வார்த்தையை நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வார்த்தை அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, நற்பலனை அடைய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நற்பலனை அடைய வேண்டும் என்று. ஆங்கிலத்திலே வசனம் சொல்லுகிறது precious fruit அப்படின்னு வசனம் சொல்லுது. நற்பலனை. ஆமீன். பலன் கனியை அடையும்படிக்கு வசனம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருப்பதில் நன்மை உண்டா? இவ்வளோ நாளாக நான் காத்திருந்தேன், நன்மை உண்டா? நிச்சயமாய் நன்மை உண்டு. இயேசு வருகிறார். ஆமீன் சொல்லுவோமா எல்லாரும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேத வசனம் திட்டமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ நம்பர் 1, நான் எப்படி காத்திருக்கணும்னா, நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். ஒரு நாள் இயேசு வருவார். அது நாளையாக இருந்தாலும் இன்றைக்கு நான் ஆயத்தமாக இருப்பேன்.
கலாத்தியர் புஸ்தகத்திலே பக்தன் எழுதுகிறார், கலாத்தியர் பவுல் எழுதி சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே சொல்லுகிறார். Look at Galatians chapter 6 and verse 9. Let us not grow weary in doing good, for in due season we will reap if we do not give up. வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமீன் சொல்லுங்க. தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக அறுப்போம். ஆமீன். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆண்டவர் வருகிறதுக்கு காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை பல நெருக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கவலைப்படாத, வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் நீ என்ன செய்வாய்? அறுப்பாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். சங்கீத புஸ்தகத்திலே பக்தன் இப்படியா எழுதுகிறார். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். Psalm 37 and verse 7 says, Be still before the Lord and wait patiently for him. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று வசனம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ காத்திருக்க வேண்டும். பைபிள் நிறைய முறை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டும். ஆமேன். நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். சைனீஸ் பேம்பு ட்ரீ என்று உண்டு. இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயை ஒரு அதிசயத்தை நான் வாசித்தேன். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயை பயிரிடுகிறவன் என்ன செய்கிறான்? அவன் விதைக்கிறான். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயுடைய அதிசயம் என்னவென்றால், இதை விதைத்த பின்பு 5 வருடத்திற்கு அது இருக்கிறது போலவே தான் இருக்குமாம். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு விதைக்கிறவன் அவன் இந்த பேம்பு ட்ரீயை விதைத்த பின்பு அவன் என்ன செய்கிறானாம்? 5 வருடத்திற்கு பொறுமையோடு அவன் விதைத்த அந்த விதையில் அவன் என்ன செய்கிறான்? உரம் போடுகிறான், தண்ணீர் பாய்க்கிறான். பொறுமையோடு அவன் சோர்ந்து போகாமல் அவன் காத்து இருக்கிறான். எத்தனை வருஷம் காத்திருக்கிறானாம்? 5 வருஷத்துக்கு காத்திருக்கிறானாம். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ மட்டும் 5 வருடத்திற்கு அவன் வைத்தது போலவே தான் இருக்குமாம். பொறுமை இல்லாதவன் பொறுமை சோதிக்கப்படுவான். பொறுமை இல்லாதவன் அவன் நினைத்து கொள்வான், இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ இனி அதை நான் விதைத்து அது பிரயோஜனம் இல்லை என்று எண்ணுவான். ஆனால் இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீயை குறித்து சொல்லப்படுகிறது, அதனுடைய ஒரு விசேஷித்த அம்சம் என்னவென்றால், அந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ வெளியில் அதன் வளர்ச்சியை வெளிப்படுத்தாவிட்டாலும் 5 வருடத்திற்கு அது இருப்பதை போல் இருந்தாலும் அந்த நிலத்துக்கு கீழே ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குதாம். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ என்ன செய்கிறதாம்? அதனுடைய வேரை அங்கே ஆழமாக முதலாவது 5 வருடத்திற்கு அந்த வேர் ஆழமாக போகிறதாம். வெளியில் பார்க்கிறதுக்கு அந்த மரம் அது துளுக்கல, வெளியில் பார்க்கிறதுக்கு அந்த மரம் அது வளராதது போல தோற்றம் கொடுக்கிறது. ஆனால் 5 வருடத்திற்கு அதனுடைய வேர் ஆழமாக பாய்கிறதாம். 5 வருடத்திற்கு பிற்பாடு இதன் ரகசியத்தையும் அதிசயத்தையும் கேளுங்கள் பிரியமானவர்களே. 5 வருடத்திற்கு பின்பு திடீரென்று துளுக்க ஆரம்பிக்கிறதாம். இந்த மரம் என்ன செய்யுமாம்? 6 வாரத்தில் இந்த மரம் 90 அடிக்கு உயரத்திலே வளர்ந்து விடுமாம். 24 மணி நேரத்திலே நீங்கள் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த மரம் அப்படியே வளருகிறதே நம்ம கண்ணால் பார்க்கலாமா? ஒரு 24 மணி நேரத்தில் 35 இன்ச்சஸ் அது வளருமா?
இப்படியாக இந்த மரம் 90 ஃபீட்டுக்கு வளர்ந்துருமா. நம்ம சபை கீழே இருந்து உயரம் 48 அடி. அப்போ 90ன்னு சொன்னால் இதோடைய டபுளாக அந்த மரம் உயரத்திற்கு பெரிய மரமாய் 6 வாரத்தில் வளர்ந்துருமா. அப்போ என்ன நடந்தது இந்த 5 வருஷத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கு இந்த மரம் வெளியிலே தோற்றம் கொடுக்காவிட்டாலும் அந்த 6 வாரத்தில் அது ஒரு பெரிய மரமாய் 90 அடிக்கு உயரத்தில் வளருவதற்கு அதோடைய வேறு என்ன செய்ய வேண்டுமாம், அந்த மரத்தை தாங்குவதற்கு அது வேறு உண்டு ஆழமாய் பதிந்த பின்பு தான் திடீரென்று துளுக்க ஆரம்பிக்குமா. என் ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் பெரியவர். நான் இதை வாசித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ விதைத்தவன் 5 வருஷத்திற்கு அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று சொல்லி நான் கற்றுக்கொள்ளும் போது அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணுமாம், காத்திருக்க வேண்டுமாம். வெளியில் பார்க்கறதுக்கு வளர்ச்சி இல்லாதது போல் இருக்கலாம். வெளியில் பார்க்கறதுக்கு நீ சாதாரணமான ஆளாய்த்தான் தோண்டலாம். வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாதது போல தான் இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு மகிமை உண்டாக வரும் காலத்திலே நீ துளுத்து நீ கனி கொடுக்க, வரும் காலத்திலே நீ படர, வரும் காலத்திலே உன்னை கர்த்தர் ஒரு பெரிய மனுஷனாய் ஒரு பெரிய மனுஷியாய் உருவாக்குவதற்கு அந்த 5 வருடம் நீ காத்திருப்பது வீண் அல்ல. ஆமேன் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். பிரியமான தேவ பிள்ளைய, கிறிஸ்தவ நடையும் அதே போலதான், கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதே போலதான். நான் நினைக்கிறோம் ஆண்டவருக்காக வாழ்வதில் ஏதாவது எனக்கு லாபம் உண்டா என்று நாம் நினைக்கிறோம். எனக்கு லாபம் உண்டா, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறதுனால ஒரு லாபம் உண்டா, பயன் உண்டா எனக்கு? அல்லேலூயா. பயன் உண்டு, நிச்சயமாய் பயன் உண்டு. நீ காத்திருப்பது வேஸ்ட் கிடையாது. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு நிச்சயமாய் செய்வார். ஒரு சில காரியத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். தாமதமாகுது என்று நாம் நினைக்கிறோம், ஆனாலும் அதில் பயன் உண்டு. அபக்கூக் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுங்க. அபக்கூக் chapter 2 and verse 3 says, "For the vision is yet for an appointed time. Though it tarries, wait for it. It will surely come, it will not delay." வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தாமதம் என்று கவலையப்படாது. இயேசு நிச்சயமாக வரார். உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்போடு அமைத்துக்கொள். ஏன்னா ஒரு நாள் அவர் வருவார். நீ வெறுமையாய் காணப்பட மாட்டாய், நீ அவருக்காக துளுப்பாய். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்திலே நிறைய அப்படி சொல்லியிருக்கிறார். ஏசியா புஸ்தகத்திலே நீங்கள் 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா, இஃப் யூ வில் கம் வித் மீ டு ஐசையா chapter 60 and if you will come to verse 22, ஏசியா 60ஆம் அதிகாரத்தில் வசனம் 22க்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா, அங்கே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Look at Isaiah 60 and verse 22. It says, "A little one shall become 1,000 and a small one a strong nation. I the Lord will hasten it in its time." அப்படின்னு சொல்றார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இது தீவிரமாய் நடப்பிப்பேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளார காத்திருங்கள், உண்மையாயிருங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். ஜெபம் பண்ணுங்கள், அல்லேலூயா. விசுவாசியுங்கள், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உன் தலையை உயர்த்துவார்.
உன்னை அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பெம்பு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அது பலன் இல்லாதது போல் இருந்துச்சு. ஆனால் திடீரென்று அது துளுத்தது போல, அது உயரத்தில் துளுத்தது போல உன்னையும் கர்த்தர் துளுக்க பண்ணுவார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 8வது வசனத்தை நான் 2 பகுதியாய் பிரித்து உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Look at James chapter 5 and verse 8. It says, "You also be patient, establish your hearts, for the coming of the Lord is at hand." நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று வேத வசனம் சொல்கிறது. ஆமீன் சொல்வோமா? ஹல்லேலூயா. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். ஆமீன் சொல்வோம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது ஸ்திரப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் எஸ்டாப்ளிஷ் யோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ அது 2 வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னத்தை ஸ்திரப்படுத்துங்கள்? வசனம் சொல்லுகிறது இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணுமா? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னதென்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். ஆமேன் சொல்லுவோமா? முதல்ல என்ன கொண்டோம்? வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். இப்போ 2வது கற்றுக்கொள்கிறோம் ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு இங்கே அந்த 8வது வசனம் என்ன செய்யணுமா? இருதயத்தை ஸ்திரப்படுத்தணுமா வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தைனா சமீபமாய் இருக்கிறதே என்று வசனம் சொல்லுகிறது. இங்கிலீஷில் நாம் பார்க்கிறோம் அட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் என்பது ரொம்ப முக்கியங்க. சரியா? ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் கர்த்தரை நோக்கணும். அதனால தான் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆமேன். ஒரு மனிதனுடைய இருதயம் ரொம்ப முக்கியம். இதை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்னு சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணு? அவருடைய வருகை சமீபமாயிற்று என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. So the simple fact is that we must stand firm in our faith. Nothing can shake us. நம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். சிலர் சந்தேகப்படுகிறது போல நாம் சந்தேகப்படக்கூடாது. தோமா சந்தேகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு என் ஆண்டவரே என் தேவனே என்று கதறினான். நீங்களும் நானும் சந்தேகப்படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பயப்படவும் கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பேதுரு பயந்தான் என்று பார்க்கிறோம். பயந்து எனக்கு இயேசுவை தெரியாது என்று சொல்லி 3 முறை மறுதலித்தானாம். என் ஆண்டவரான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பயப்படவும் கூடாது, சந்தேகப்படவும் கூடாது. ஆமேன். அல்லேலூயா. நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அந்த 8வது வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கோடிட்டு கொள்ளுங்கள். 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அல்லது அந்த 2 வசனங்களையும் கோடிட்டு கொள்ளுங்கள். ஏன்னா
இயேசு வரும்போது அவருடைய பிள்ளைகள் பின்மாறி முன்மாரியின் மலைக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரோமர் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 3-4 கவனிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். கம் வித் மீ டு ரோமன்ஸ் சாப்டர் 5. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. வசனம் 3-4 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். And not only that, but we also glory in tribulations, knowing that tribulation produces perseverance, and perseverance character, and character hope. கேட்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. So we must, ஹல்லேலூயா, cling on, hold on. எத்தனை மரணமோ வியாதியோ எதுவாக இருந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏசியா 40ஆம் அதிகாரத்திலே பக்தன் எழுதுகிறார். ஏசியா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஐசையா 40 and verse 31. But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருக்கு காத்திருப்போம். பைபிள் வசனம் சொல்லுகிறது நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. ஸ்டாண்ட் ஃபர்ம். ஆமென். நோ மேட்டர் வாட் இட் மே பி. என காத்திருக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? புது பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1952 ஆண்டில் ஒரு பெண்மணி இருந்தாள். அவளுடைய பெயர் ஃப்ளாரன்ஸ் சாட்விக். இந்த பெண்மணி நீச்சல் அடிக்கிறதுல ஒரு தேறினவள். இங்கிலீஷ் சேனல் என்று சொல்லப்படுகிற அந்த சேனலில் கடல் பகுதியிலே அவள் நீச்சல் அடித்து பேர் பெற்றவள். ஒரு நாள் 1952 ஆண்டில் அவளுடைய மனசில் ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அப்படின்னாக்கா, கலிஃபோர்னியா கடற்கரை ஓரத்தில் இருந்து கட்டலினா ஐலண்டு, அந்த கடலுக்கு அப்புறத்தில் இருக்கிறது, அதுக்கு போகணுன்னாக்கா 26 மைல் தூரம். அந்த கடலிலே நீச்சல் அடித்து அவள் இந்த கலிஃபோர்னியா கடற்கரையில் இருந்து இந்த கட்டலினா ஐலண்டுக்கு அவள் போக வேண்டும், சாதனை படைக்க வேண்டும் என்று வாஞ்சித்தாள். அதனால அந்த ஆண்டிலே இந்த முயற்சியில் அவள் வெற்றி பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு முன் சென்றாள். நாள் வந்தது, போட்டிக்கு ஆயத்தமாய் இருந்தால் படகு ஓட்டிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஏனால் அவள் பயணம் போகும்போது அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காரணம் என்னன்னா, அது ஆழமான ஒரு கடல். அது மட்டும் அல்லாமல் அங்கே சுறா மீன்கள் ஏராளம் காணப்படக்கூடிய ஒரு கடல். அந்த கடலிலே நீச்சல் அடிக்கிறவனுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அதனால் அவளை சுற்றி இருபுறத்திலையும் கப்பல்கள் அங்கே பயணம் போய்கொண்டு அவளை பார்த்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது. இதன் மத்தியிலே இவள் 26 மைல் தூரத்திற்கு நீச்சல் அடிக்கிறாள். அது மட்டும் அல்லாமல் அவள் நீச்சல் அடிக்கிற அந்த காலம் அது கடல் குளிர்ச்சியான ஒரு காலம். ரொம்ப சுலபமாக பயணம் போவே முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பெரிய காரியம் என்னவென்றால், அங்கே பனி மூட்டம். இந்த பனி மூட்டம் இவள் முன்புறத்திலே கண்களை ஏறெடுத்து பார்த்தால் பனி மூட்டம். அப்போ இவள் என்ன செய்தாலாம், பயணத்தை நாள் வந்தபோது தொடங்கினாள், நீச்சல் அடித்தாள்,
நீச்சல் அடித்து நீந்தி கொண்டு அந்த கடலிலே ஒரே நோக்கத்தோடு அவள் பயணம் போய்கொண்டிருக்கிறாள். அவள் சேர வேண்டியது கெட்டலினா ஐலண்ட். அவள் போய்கொண்டே இருக்கிறாள். ஆனாலும் பயங்கர குளிர் அது மட்டும் அல்லாமல் 26 மைல் தூரம். அதனால அவள் பயணம் போய் அவள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாள். பனி அவளுக்கு அந்த கெட்டலினா தீவு கண்களிலே படல. அதனால ஒரு கட்டம் வந்துச்சு, பயங்கர சோர்ந்து போனாள். அவள் கடைசியாக கையை தூக்கி அங்கே உள்ள கப்பலுக்கு அவள் சொன்னாள், இதற்கு மேலே என்னால் நீச்சல் அடிக்க முடியாது, ஐ கிவ் அப். உடனே அங்கே அவளை பாதுகாத்து நின்ற கப்பல்கள் அருகில் வந்து அவளை கடலில் இருந்து தூக்கி எடுத்து கப்பலிலே விட்டார்கள். அங்கே கப்பலில் விட்டபோது அவளுக்கு தெரிய வருகிறது, இன்னொரு 1/2 மைல் தூரம்தான் அந்த கெட்டலினா ஐலண்ட். ஐயோ என்று கதறினாள். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நான் தாக்கி பிடித்திருந்தால் நான் சேர்ந்திருப்பேனே, வெற்றியை பெற்று இருப்பேனே என்று புலம்பினாள். 2 வருஷம் அதுக்கு பிற்பாடு காத்திருந்து இப்போ அவள் 2வது வருஷத்தில் அவள் இன்னும் ஒரு முறை இதே போல அவள் பயணம் போகிறதுக்கு எல்லா ஆயத்தங்களையும் செய்தாள். ஆனால் இப்போ தன்னுடைய மனதிலே எண்ணிக்கொண்டால், நான் அங்கு உள்ள அந்த பனி மூட்டத்தை அல்ல, ஆனால் இலக்கை நோக்கப் போகிறேன். என் கண்கள் கெட்டலினா ஐலண்டை நோக்கப் போகிறது. அந்த தீவை சேரும் வரையிலும் நான் என் பயணத்தில் நான் தோல்வி அடைய மாட்டேன் என்றாள். 2 வருடத்திற்கு பின்பு சொல்லப்படுகிறது, எந்த தீவை அவள் நீச்சல் அடித்து பிடிக்கணும்னு நினைத்தாலோ அதே போல அந்த தீவை பிடித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவர். ஆமேன். இப்போ இந்த கதையிலே நாம் நிறைய கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், முதல் முறை தோல்வி அடைந்தாள். ஏன்? அவள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த பனி மூட்டம் தான் அவளுக்கு தெரிந்தது. அவள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு அறியாமல் தோல்வி கண்டாள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாமும் கூட பாதி வழியிலே நாமும் கூட என்ன செய்து விடுகிறோம், நாமும் சோர்ந்து விடுகிறோம். நாம் மேற்கொள்ள முன் செல்லாதபடிக்கு பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். ஆமேன். வேதம் திரும்பி நமக்கு சொல்லுகிறது, நாம் காத்திருக்க வேண்டும். இந்த கதையை வைத்து உனக்கு ஒரு 2 வசனம் கொடுக்கிறேன் கேள். எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் விசுவாசத்தை சொல்லுகிறது. விசுவாசம் என்பது என்ன என்று வசனம் சொல்லு. Look at Hebrews chapter 11 and verse 1. It says, faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. விசுவாசம் என்ன என்றால் காணப்படுகிறது இல்லை, காணப்படாதது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த போது விசுவாசத்திலே எங்க போறேன்னு தெரியாம போனார். ஆமேன். அதே போல வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருந்தால் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் நடத்துவார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே பக்தன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், நாம் கண்டு நடவாமல் காணாது நடக்கிறதை குறித்து பேசுகிறார். 2 Corinthians chapter 5 and verse 7, for we walk by faith not by sight அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் நாம் போகிறோம், நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனாலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை நிச்சயமாய் செய்ய உனக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. 3வது காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். முதல் காரியமாய் என்ன கற்றுக்கொண்டோம்? எதிர்பார்ப்புடன் காத்திரு. 2வது என்ன கற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள்.
என்று கற்றுக்கொண்டோம். We learn two things. Wait with expectation and stand firm in faith. Number 3 we are going to learn. மூன்றாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். என்னென்றால் wait with hope in Christ's return. கிறிஸ்துவின் வருகையில் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகையில் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். நம்புங்க, இயேசு நிச்சயமாய் வருகிறார். இதை எங்க பார்க்கிறோம்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அந்த 2வது பகுதியை கவனிங்கள். Look at the second part of that verse. Shall we say amen? It says, for the coming of the Lord is at hand. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமா இயேசு வருகிறார். அவர் அதில் சந்தேகமே இல்லை. யோபை குறித்து பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் தானே இருக்கும். வசனம் 10-11 வாசியுங்கள். நாம் கவனிப்போம் அந்த 10-11வது வசனம். James chapter 5 verse 10 and 11. My brethren, take the prophets who spoke in the name of the Lord as an example of suffering and patience. Indeed, we count them blessed who endure. You have heard of the perseverance of Job and seen the end intended by the Lord, that the Lord is very compassionate and merciful. கேட்போம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு வருகிறார், பொறுமையோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்குன்னா நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஆமேன். நாம் காத்திருக்கணும். கிறிஸ்துவின் வருகையில் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யதார்த்தமாக நான் நம்புகிறேன், அப்படி இல்லை, அவர் நிச்சயமாக வருகிறார். 2 பேதுரு புஸ்தகத்தில் come with me to 2 Peter chapter 3 and verse 9. It says, the Lord is not slow in keeping his promise, as some understand slowness, but is patient with you. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நிச்சயமாய் வருகிறார். இதற்கு ஒரு பெரிய உதாரணமானது நான் நோவாவின் காலத்தில் கற்றுக்கொள்கிறேன். நோவாவை ஆண்டவர் பேழையை கட்டும்படி அழைத்தார். அந்த பேழையை கட்டி முடிப்பது ஒரு நாள் வேலை அல்ல, 120 ஆண்டுகள் எடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. 120 ஆண்டுக்கு நோவா இந்த பேழையை கட்டினான். அப்போது இந்த நோவா ஜனங்களை மனம் திரும்பும்படி அழைத்தான். ஒருவனும் மனம் திரும்பவில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நோவா 120 ஆண்டுகள் கட்டும்போது அவனை அநேகர் கேலி பண்ணினார்கள். அல்லேலூயா. நோவா என்ன செய்கிறான் என்று அறியாது நோவாவை கேலி பண்ணினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக எத்தனையோ முறை ஒருவேளை நோவா சோர்ந்து போயிருந்திருக்கலாம். ஒருவேளை இது என்ன பிரயோஜனம், லாபம் என்று எண்ணி இருந்திருக்கலாம். இருப்பினும் நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பொறுமையோடு கட்டினான். அல்லேலூயா. 120 ஆண்டுகள் அவன் பொறுமையோடு கட்டினான். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னபடியே வந்தது. ஆண்டவர் நோவாவை அழைத்து சொன்னார், நோவாவை நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அந்த நாள் வந்தது. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை அது வெறுமை ஆகாது. நாம் சொல்லுவோம் ஆமென். அவர் சொன்னது நிச்சயமாய் ஆகும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவனாய் வாழுகிற நாம் எதிர்பார்ப்போடு வாழணும். இயேசு நிச்சயமாய் வரார். நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இயேசு நிச்சயமாய் வருகிறார். இன்றைய தலைப்பை கவனித்து பாருங்கள். காத்திருப்பதில் பொறுமை என்று நாம் கற்றுக்கொள்கிறோம்.
இந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி பிரசங்கம். கர்த்தருடைய பிள்ளையை முதல் பிரசங்கமாக இயேசு வருகிறார் என்று கற்றுக்கொண்டோம். அவர் வருகிறபடியினாலே இரண்டாவது பகுதியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதும் கற்றுக்கொண்டோம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 7-8 கற்றுக்கொண்டோம். 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? வெயிட் வித் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு காத்திரு. ரெண்டாவது ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த், என்ன கற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். மூன்றாவது என்ன கற்றுக்கொள்கிறோம்? வெயிட் வித் ஹோப் இன் கிரைஸ்ட் ரிட்டர்ன், கிறிஸ்துவின் வருகையில் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 3 காரியத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டால் இயேசு வரும்போது அவர் முன்மாதிரின மலையை பெந்தேகோஸ்ல ஊற்றினது போல இந்நாட்களில் பின்மாரியின் மலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மூழ்கி விடுவோம். அவர் வருகைக்கு ஆயத்தப்பட்டுருவோம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை செய்வார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? வாருங்கள், என்னோடு கூட எழுந்து நின்று